வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரீமியம் வேர்ட்ப்ரெஸ் ஹோஸ்டிங் கம்பெனியான கின்ஸ்டா பற்றி. நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான கம்பெனிகள் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ ஹோஸ்ட், ஹோஸ்ட்கேட்டர், கோடாடி, நேம்சிப் இது போன்ற கம்பெனிகள். இவங்களுடைய டேக்லைனே பார்த்தீங்கன்னாக்கா அஃபோர்டபுள் ஹோஸ்டிங் அல்லது சீப் வேர்ட்ப்ரெஸ் ஹோஸ்டிங் இது மாதிரியான டேக்லைன் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக பிளாகிங்கில் என்ட்ரு வரவங்க அல்லது புதுசாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறவங்க, ஒரு கம்பெனி இருக்கும், அவங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்ற மாதிரியான யூசர்ஸ் ஒரு சீப் வேர்ட்ப்ரெஸ் ஹோஸ்டிங் அல்லது சீப் ஹோஸ்டிங்கை தேடி போவாங்க. இந்த கின்ஸ்டா எந்த கேட்டகரியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெவல் மேலே போயிட்டு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வருது. ப்ரீமியம் செக்மெண்ட் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தங்களுடைய வெப்சைட் நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. அதே மாதிரி இ-காமர்ஸ் சைட்ஸ், அதாவது தங்களுடைய வெப்சைட் மூலிமா சில பல ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தங்களுடைய சர்வர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் தங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்றதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது, அதை பற்றியும் பார்க்கலாம். ஒரு வெப்சைட் ஷேர்ட் ஹோஸ்டிங்கில் இருக்குது அப்படின்னாக்கா அதே சர்வரில் நூற்றுக்கணக்கான வெப்சைட்டுகளும் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. காரணம், அவங்க சீப் ப்ரைஸ் கொடுக்கறதுனால பல சைட்ஸும் ஒரே சர்வரில் ஹோஸ்ட் பண்ணால் தான் அவங்கள அந்த காஸ்ட்டை ரெக்கவர் பண்ண முடியும். இப்போது ப்ரீமியம் ஹோஸ்டிங்ன்றதுனால இவங்க நம்பர் ஆஃப் சைட் பர் சர்வரில் கம்மி பண்ணிடுறாங்க. ஸோ ஒரே சர்வரில் பல நூறு சைட் அப்படி இல்லாத இவங்களுடைய சர்வீஸ் க்ளவுட் ஹோஸ்டிங்கில் வர்றதுனால உங்களுடைய சைட் பல டேட்டா சென்டர்ஸில் இருக்கும். அதனால் நிறைய டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ண முடியும். அதே சமயத்தில் ஒரு சர்வர் டவுன் ஆனாலும் இன்னொரு சர்வர்லேருந்து நம்மளுடைய சைட் விசிட்டர்ஸ்க்கு லைவாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கின்ஸ்டா ஆஃபர் பண்ணுற பிளான்ஸ் எல்லாமே ஃபுல்லி மேனேஜ்டு வேர்ட்ப்ரெஸ் ஹோஸ்டிங் தான். ஸோ நீங்கள் டெக்னிக்கலாக எந்த வித டிஃபிகல்ட்டிஸும் ஃபேஸ் பண்ண தேவை இருக்காது. சரி, இதெல்லாம் ஓகே. கின்ஸ்டா அப்படி என்ன தான் ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய ஃபீச்சர்ஸில் மெயினாக சொல்லப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்மில் இவங்களுடைய சர்வர்ஸ் இயங்குது. இந்த கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்மில் நம்மளுடைய சைட்ஸ் இருப்பதனால நமக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு உலகம் முழுதும் 18 குளோபல் டேட்டா சென்டர்ஸில் நம்மளுடைய சைட் சர்வ் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஒரு இடத்துல டவுன் ஆனாலும் இன்னொரு இடத்துல நமக்கு ஆக்டிவாக இருக்கும். ஸோ டவுன் டைம் அறவே இருக்காது. அதே மாதிரி இந்த கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்மோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹை கிளாஸாக இருக்கும், ரொம்ப ஹை எண்டாக இருக்கும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் ஸ்பீட் அஃபெக்டே ஆகவே ஆகாது. அதே மாதிரி ஃப்ரீ சைட் மைக்ரேஷன் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போது உங்கள் சைட்டை எந்த ஹோஸ்டிங் கம்பெனியில் வேணாலும் வச்சுருக்கலாம். அதை கின்ஸ்டாக்கு இவங்களே ஃப்ரீயாக மைக்ரேட் பண்ணி தராங்க. ஸோ மைக்ரேட் பண்ணும்போது முக்கியமான விஷயமான டவுன் டைம் இது இவங்க 100% இருக்காதுன்றத ஒரு கேரண்டி தராங்க. இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ஹை கிளாஸாக இருக்குது. சீப் ஹோஸ்டிங் ஆஃபர் பண்ணுற சில கம்பெனிகளில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். இம்மிடியேட்டாக அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம டிக்கெட் க்ரியேட் பண்ணுவோம். அது மேபி 1 or 2 days எடுத்துக்கலாம். அதே மாதிரி லைவ் சப்போர்ட்டுன்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். க்ரியேட் பண்ணிவிட்டு லைவ் சப்போர்ட் ரெக்வஸ்ட் பண்ணால் மேபி 30 minutes 40 minutesலாம் ப்ளூ ஹோஸ்ட்கேட்டரில் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி எந்த பிரச்சனையும் இதில் இல்லை. கின்ஸ்டாவில் இன்ஸ்டன்ட் சப்போர்ட், அதாவது நம்ம 24/7 சப்போர்ட் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. காரணம் அந்த அளவுக்கு இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதுதான் மெயின் ரீசன். கஸ்டமர் ஆகிய நம்ம பே பண்ணுற காசுக்கு அவங்க அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்களுடைய வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்களால் இந்த அளவுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியுது. காரணம் நீங்கள் அந்த அளவுக்கு பே பண்ணுறதுனால எங்களால் அந்த அளவுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியுதுன்றது தான் அவங்கள சொல்லக்கூடிய ஒரு ரீசன். ஒரு சர்வர் சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் மற்ற பிரச்சனைகளும் இவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பிளகின் அப்டேட் பண்ணும்போது ஏதோ பிரச்சனை இருக்கலாம், இல்லை உங்கள் தீம் கஸ்டமைஸ் பண்ணும்போது ஏதோ சம்திங் பிரச்சனை இருக்கலாம். ஸோ அது மாதிரியான டவுட்ஸ்கள் கூட கஸ்டமர் சப்போர்ட்டில் சால்வ் பண்ணியிருக்காங்க. சரி, கின்ஸ்டா இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, அவங்களுடைய பிளான்ஸ் என்னென்ன, நான் என்ன பிளான் சூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இவங்களுடைய பிளான் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னாக்கா $30 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்தியன் ருப்பியில் 2100 சம்திங் வரும். ஸோ இந்த $30 பிளான் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதில் ஒரு வேர்ட்ப்ரெஸ் சைட் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதில் உங்களுக்கு 20,000 மந்த்லி விசிட்ஸ் இருக்கும், 5 GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும், அப்புறம் ஃப்ரீ SSL கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ CDNும் கொடுத்துருக்காங்க. SSLனால் உங்களுக்கு தெரியும், கூகுள் இப்போது எல்லா சைட்டும் HTTPS அப்படின்றதுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி CDN என்ன பார்த்தீங்கன்னாக்கா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். உங்களோட சைட்டோட கண்டென்ட் ஒரு CDN நெட்வொர்க் மூலிமா நம்ம சர்வ் பண்ணும்போது நம்ம சர்வரோட லோட் கம்மியாகும். ஸோ இதன் மூலம் நம்மளுடைய ஹோஸ்டிங் பேண்ட்வித்தை கம்மி பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அதில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸும் நீங்கள் எதெல்லாம் இதில் வரும் எதெல்லாம் வராது அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸும் பார்த்துக்க முடியும். ஸோ நான் பெர் மந்த் $3 இருக்கக்கூடிய ப்ளூ ஹோஸ்ட்டை விட்டுட்டு நான் ஏன் $30 வரணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் ஆகிடும். ஸோ
அதுக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து மெயின் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்வர் ஸ்பீடு, அது நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட். இந்த ரெண்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க, ஒரு சைட் மூலமா ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறவங்களுக்கு சைட் வந்து எப்போவுமே வந்து ஸ்பீடாக இருக்கணும். ஹாஃப் செகண்ட் டிலே ஆனாலும் அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க ஒரு ஆர்டிக்கல், அதாவது Amazon.com வந்து ஒரு ஹாஃப் செகண்ட் டிலே ஆச்சுன்னா அதனால் பல $1 பில்லியன் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகுது. ஏன்னா ஒரு யூசர் வந்து நம்ம சைட்டுக்கு வந்தாங்கன்னா லோட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நல்லா இருக்காது. இமிடியேட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரிசல்ட்டுக்கு தான் போவாங்க, அதாவது நெக்ஸ்ட்டு சைட்டுக்கு போவாங்க. ஸோ அப்போவே வந்து நம்ம வந்து ஒரு பொட்டென்ஷியல் கஸ்டமர் வந்து லூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்மளுடைய சைட் வந்து ஒரு நல்ல ஹோஸ்டிங்கில் இருக்கும்போது தான் அது வந்து நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஒரு ஹோஸ்டிங் கம்பெனியை சூஸ் பண்ணோமா, நம்மளுடைய சைட்டை செட்டப் பண்ணோமா, நம்மளுடைய கண்டென்ட் மார்க்கெட்டையும் நம்ம வந்து சேல்ஸ், நம்மளுடைய பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு நம்மளுடைய சைட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய மெயின் அந்த சைட்டில் வரக்கூடிய பிஸ்னஸ் வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரீமியம் ஹோஸ்டிங் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணணும். அந்த கேட்டகரியில் பெஸ்ட்டாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கவங்க கின்ஸ்டா அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக கின்ஸ்டாவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து அதில் பார்க்க முடியும். உங்களுக்கு இவர்களுடைய சர்வீஸ் பற்றியான எந்த டவுட்ஸாக இருந்தாலும், கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் ஃபார்மில் போயிட்டு அல்லது லைவ் சேட்டில் போயிட்டு நீங்கள் கேட்க முடியும். அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்லுவாங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.